வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மேசராசி பரணி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனியால் நன்மைகள் நடக்குமா, கெடு பலன்கள் நடக்குமா? சனி பகவான் 7.5 சனியாக வந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக வந்தாலும் சரி, கண்டக சனி அஷ்டம சனியாக வந்தாலும் சரி, சனி பகவான் உங்கள் நட்சத்திரத்திற்கு யோகக்காரகனாகவும் நட்பு கிரகமாகத்தான் வருவார். பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிரனின் நட்சத்திரம். சுக்கிரனின் ராசிகளுக்கும் வீடுகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் மிகவும் அக்கறையாக பலன்களை சனி பகவான் தருவார். ஆனால் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்னவென்றால், நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்க, பரணி நட்சத்திரம். சனி பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் சனி பகவான் எவ்வளவு கெடுதல்களை செய்தாலும் அதன் கூடவே நன்மைகளும் செய்து கொண்டு வருவார். காரணம், கிரகங்களுக்கு கிரகங்கள் நட்பாக வருவதும் சமமாக வருவதும் பகையாக வருவதுதான் காரணம். அந்த வகையில் பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிரணி நட்சத்திரம்தான். ஆனால் முழு நட்சத்திரம். முழு நட்சத்திரம் என்றால் 4 பாதங்களும் கொண்டதுதான் முழு நட்சத்திரம். முழுமையான நற்பலன்களை பெறுகின்ற நட்சத்திரம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா என்ன தசான்னு பாருங்க. முதலில் சிறு பிள்ளைகளாக இருந்தால் 10 வயதுக்கு மேலவும் உள்ளவ இருந்தால் சுக்கிர தசை தான். அந்த சுக்கிரன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, கேந்திர திரிகோணம் பெற்றிருக்கிறாரா, நட்பு சமம் பெற்றிருக்கிறாரா என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய பேசும் பொருளே. இப்போ சுக்கிர பகவான் பாதகமான இடத்தில் கன்னி ராசியில் நீசம் பெற்றிருக்கிறார் அப்படின்னா பாதகம்தான். இதற்கு சுக்கிர பகவான் மட்டுமல்ல, சுக்கிர பகவானின் தசா முடிந்த உடனே உங்களுக்கு சூரிய தசா நடக்கும். அந்த சூரியன் பலமாக இருக்க வேண்டும். சூரிய தசா முடிந்த உடனே சந்திர தசா, சந்திர தசா முடிந்த உடனே செவ்வாய் தசா, செவ்வாய் தசா முடிந்த உடனே ராகு தசா, ராகு தசா முடிந்த உடனே குரு தசான்னு வருது இல்லைங்களா? நீங்கள் மேசராசி பரணி நட்சத்திரம். இப்போ ஏற்கனவே என்கிட்ட கேட்டவங்க பொதுவாக ராசி பலன் போட்டுடுறீங்க. நட்சத்திர பலன் போட்டால் தானே எப்படி இருக்கும், நன்மைகளாக இருக்குமா தீமைகளாக இருக்குமா? நிச்சயமாக கேட்க வேண்டிய கேள்வி, போட வேண்டிய பதிவு தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு தசா நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த தசாவாகப்பட்டது என்ன நிலையில் இருக்குமோ, இது மங்குச்சனியாக இருக்குமா, பொங்குச்சனியாக இருக்குமா, கங்குச்சனியாக இருக்குமா? நடப்பு தசா பாதக தருகின்ற தசாவாக இருந்தால் படு பாதகத்தை செய்துவிடும். நல்ல தசாவாக இருந்தால் கெட்ட நேரத்திலையும் நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும். ஆகையால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா என்பது சுக்கிர தசா தான். அந்த சுக்கிரன் பலமாக இருந்தால் அது குழந்தைங்களாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு 19 ஆண்டுகளும் வர்றது உண்டு. அப்படி இருந்தால் மங்குச்சனி, பிடிவாத குணம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பெரியவங்க சொல்கிற வார்த்தை கேட்க மாட்டாங்க, படிப்பில் அக்கறை இருக்காது, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். சுக்கிர தசா முடிந்து சூரிய தசா நடக்கிறது இருந்தாக்கா வேலைக்கு எங்காவது போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் சில பிரச்சனைகள் வரும். அந்த சூரியன் பலமாக இருக்கணும். சூரிய தசா முடிந்து சந்திர தசாவாக இருந்தால்
சந்திரனை பொறுத்தவரையில் உங்களுக்கு நட்பு கிரகமாக மட்டுமல்ல, நன்மை செய்கின்ற கிரகமாக வருவார். அந்த சந்திரனை பொறுத்தவரையில் சந்திரதசா நடந்தால் நன்மைகளாகத்தான் இருக்கும், பெருசாக பாதகம் இருக்காது. பாதகமாக வந்தால் கூட பாதகங்களையும் தாண்டி சாதக பலன்களை பெற்றுவிடலாம். சந்திரதசா முடிந்தவுடனே செவ்வாய் தசா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னாக்கா, அந்த செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆட்சி பெற்றிருக்கலாம். ஆட்சினா எங்கெல்லாம் பெறுவார்? மேச ராசியில் ஆட்சி பெறுவார். ரிஷப ராசியில் அவர் நட்பு பெறுவார். அதே மாதிரி கேட்டிங்களேனாக்கா விருச்சக ராசியில் ஆட்சி அமைப்பார். மகர ராசியில் உச்சம் பெறுவார். கடக ராசியில் நீசம் பெறுவார். இந்த நீசம் மட்டும்தான் இருக்கக்கூடாது, மற்றபடி 6இல் இருக்கக்கூடாது. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற லக்னத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், ராசியை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ராசியை வச்சு நீங்கள் எதை கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கனாக்கா, என்ன தசா நடக்க போகுது, அந்த தசா கை கொடுத்து காப்பாற்றுமா இல்லை கையை விட்டு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா, இப்படியெல்லாம் பலன்களாகப்பட்டது ஒரு நிலையில் செயல்படாது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் முதலில் லக்கினம் பலமாக இருக்கணும். லக்கின பலன்னா என்ன என்ற கேள்வி வரும். நீங்கள் மேச லக்கினமாக இருக்கலாம், ரிஷப லக்கினமாக இருக்கலாம். ராசி என்னமோ மேச ராசி, பரணி நட்சத்திரம். ஆனால் ஏதோ ஒரு ராசி லக்கினமாக இருக்கும். அந்த ராசியில் இருக்கக்கூடிய லக்கினமும் அந்த லக்கினத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் பலமாக இருக்கணும். சிம்ம லக்கினத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னாக்கா சூரிய பகவான் பலமாக இருக்கணும். நீசம் பெற்று 6, 8 மறைந்திருக்கக்கூடாது, பகை பெற்று இருக்கக்கூடாது. ரிஷப லக்கினமாக இருந்தால் சுக்கிர பகவான் பலமாக இருக்கணும். அவர் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் இந்த 7.5 சனி வர்ற காலத்தில் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக இருக்கும். ஆகவே எந்த விதமான கிரகங்கள் கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சி காலங்களில் வந்தாலும் எந்த ராசியும் எந்த நட்சத்திரமும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தசா சரியில்லாமல் போனால் கட்டாயமாக பாதக பலன் இருக்கும். அந்த பாதக பலன்களை கூட இந்த காலம் எவ்வளவோ மேல் ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, உண்மையை சொல்கிறாங்களோ பொய்யை அதிகமாக சொல்கிறாங்களோ பலன்களை சொல்லும்போது ஜாதக பலன்களை சொல்லும்போது ஆக மொத்தத்தில் 7.5 சனி வந்தால் கெட்டது என்பதை சொல்வதற்கு நூற்றுக்கணக்கான ஜோதிட பதிவுகள் இருக்குது யூடியூப் சேனல்களில். அதில் ஒரு சிலர் என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா, நல்லது நடக்கிறவங்க இவங்க சொன்னால் நல்லது நடக்குதுன்றதை அவங்க மனசில் நிறுத்திக்குவாங்க, சிந்தனையில் நிறுத்தி பலன்களை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது, எப்படி நடக்குதுன்னு தெரியாது. கஷ்டம் வரும்போது மட்டும் கையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடர்களை தேடி 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 அலைஞ்சி அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்த காலமெல்லாம் போய் வீட்டுக்குள்ளே அமர்ந்துக்கிட்டு 10 நிமிஷம் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய குறை என்னான்னு கேட்டிங்களேனாக்கா, முதலில் நாம் ராசி பலன்களை பார்க்குறோம். ராசி பலன்களை பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது முழுமையாக அனைவருக்கும் நற்பலன்களை கொடுத்து விடுமா என்றால் கொடுக்கவே கொடுக்காது. அது நான் மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, 7.5 சனியில் நல்ல இடம் வாங்கினவங்க, வீடு கட்டினவங்க, சொத்து சேர்க்கை ஏற்பட்டவங்க, நல்ல நிலையில் திருமணம் செய்தவங்க, நல்ல வேலையில் சேர்ந்தவங்க, நல்ல வேலையை தொடங்கி வெற்றி பெற்றவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதுக்கு கிரக அமைப்புகள் தான் காரணம். இது சனி பகவான் பேச்சு பெற்று அமர்கிறார், விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை முன் எச்சரிக்கை பதிவாக சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை. அதாவது ஒருத்தருக்கு உதவியாக செய்யும்போது அவங்கக்கிட்ட இருந்து பலனை எதிர்பார்த்து சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த வகையில் பரணி நட்சத்திரமான உங்களுக்கு இப்பொழுது நல்ல தசா நடக்குதான்னு பாருங்கள். நல்ல தசான்னாக்கா சுக்கிர தசா,
நீசம் பெற்று இருக்கக்கூடாது, 6 8 இருக்கக்கூடாது. லக்கினத்திற்கு சந்திர தசா, அந்த சந்திர தசாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேச ராசியில் இருக்கிறதுனால அது நல்ல பலனை தரும். சூரியன் மற்ற கிரகங்கள்லாம் பாருங்கள், உங்கள் லக்கினத்திற்கு 6 8 இருந்தால் பாதகத்தை தரும். அதுவும் விரயச்சனியிலே உங்களுக்கு இவ்வளவு சொல்லிக்கிட்டு வரும். ஜென்ம சனி வரும்போது எப்பேற்பட்டவங்களும் கஷ்டத்தை அனுபவிக்கணும். அது ஜோதிடத்தை வந்து முழுமையாக நம்புகிறவங்களுக்கு தான் அந்த பலன்கள் உடனுக்குடனே புரிஞ்சுக்குவாங்க. சாஸ்திரம் போய் சாவரதமையன்னு சொல்கிறவங்களுக்கு பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க பாடு எவ்வளவோ மேல். ஏன்னு கேட்டிங்கனாக்கா எதையும் நம்ப போகிறதில்ல, வரதை வச்சு வரவன்னு வாழ்ந்துக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரையில் பாதகத்தை செய்தாலும் சாதகத்தை செய்து விடுவார். காரணம், உங்களுக்கு சுக்கிர பகவானுக்கு சனி பகவான் நட்பு கிரகம். ஒருவேளை ஜாதகத்தில் படு பாதக தசா என்பது லக்கினத்துக்கு 6 8 அமர்ந்த கிரகம் நீச பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் விழிப்புடன் இருக்க வேண்டும். வரவை விட செலவு அதிகரிக்கும். கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதிகமாகத்தான் இருக்கும். துன்பங்கள் என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் அவ்வளவு துன்பங்களாக இருக்காது. ஜென்ம சனியாக வரும்போது மிகவும் கஷ்டங்களை கொடுத்து விடுவார். ஆகையால் சனி பகவான் வந்து விட்டார் என்ற பயம் வேணாம். தசா சரியில்லாதவங்க இப்போ சொன்ன இந்த கெடு பலன்கள் வருகிறது என்பதை உணர்ந்தாலே போதும், நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட மனிதர்களாக மாறிவிடலாம். தசா நல்லா இருக்கிறவங்க வர்றதை வச்சு நம்ம வாழ்ந்துக்கணும். ஜென்ம சனி கடினமான கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ ஜென்ம சனி இல்லை, 7.5 சனி. 7.5 சனியில் வந்து 2 வருஷம் போயிடுச்சிங்கனாக்கா விரயம், அடுத்தது ஜென்மம். அதுக்கப்புறம் தான் வந்து கேட்டிங்களேனாக்கா குடும்ப சனியாக வருவார் இல்லையா. இப்போவே நீங்கள் வருமானத்தை வந்து ஓரளவுக்கு கஷ்டமாக நஷ்டமாக இருந்தாலும் குடும்பத்தை நடத்த முடியும். ஜென்ம சனி தான் படு பாதகத்தை செய்யும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை பதிவாகவே போட்டுடுறோம். அதை கேட்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு பாதகமான நேரத்தில் கூட சாதகமான பலன்களை பெற முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.